வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி. அந்த சூரியனின் சுபத்துவ தொழில்கள்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணதுல ஒரு கேள்வி. அந்த கேள்வி பார்த்தீங்கன்னாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இங்க ஓகே. பேர் என்ன அவருக்கு? எம் ஜெயராமன் 8739 என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, அண்ணன் அஸ்தகங்க டிகிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அஸ்தகங்க டிகிரி அப்படின்னா அஸ்தகங்கம்னா என்னது? சூரியன் கிட்ட தன்னுடைய ஒளியை இழக்கக்கூடிய நிலை. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு 100 வாட் லைட் ஒரு இடத்துல, இல்ல ஒரு பெரிய ஸ்பாட் லைட் இருக்கிற இடத்துல நீங்க உங்க போன்ல இருக்கிற இந்த டார்ச்சை ஆன் பண்ணிட்டு இப்படி காட்டுனா எப்படி எந்த பெரிய ரிஃப்ளெக்ட் எந்த அளவுக்கு பெரிய யூஸுமே இருக்காதுல்ல, அந்த ஒரு கான்செப்ட் தான். அதாவது மிகப்பெரிய ஒளியான மூல ஒளி கிரகமான சூரியன்கிட்ட நெருங்கும் பொழுது எல்லா கிரகங்களும் தன்னுடைய பலத்தை இழக்கும். 3 கிரகங்களை தவிர. இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு தெரியணும். ஏன் இதை சொல்றீங்க? நாளைக்கு அஸ்தகங்கம் அப்படின்னு வரும்பொழுது சகலமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, முதலாவதாக நிலை முதலாவது ஒரு விஷயம் ராகு கேதுக்கு அஸ்தகங்க தோஷம் இல்லை. ஏங்க இல்லை? ராகு கேது சேரும் பொழுது சூரியன் ஒளி இழந்துருவாரு. ராகுவும் கேதுவும் ஒளியை விழுங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப அந்த நேரத்தில் கிரகணம் நடக்கும், அஸ்தகங்கம் நடக்காது. ஓகேங்களா? அப்ப ராகு கேதுக்கு அங்க அஸ்தகங்க தோஷம் இல்லை. அதாவது சூரியன் கெட்டு போயிடுவாரு. அஸ்தகங்க தோஷ நிலை இல்லை. அதற்கு அடுத்த நிலையாக சந்திரன். சந்திரனுக்கு ஏங்க அஸ்தகங்க நிலை இல்லை? நம்ம சொல்லக்கூடிய அந்த அவரு சுக்கிரனோ செவ்வாயோ சனியோ குருவோ அவங்க இருக்கிறது சோலார் சிஸ்டம்ல. ஓகேங்களா? அந்த சூரிய குடும்பத்துல இருக்கிறாங்க. அதாவது அவங்கலாம் பிளானட். சந்திரன் துணைக்கோள், பூமியுடைய துணைக்கோள். அப்ப பூமியுடைய துணைக்கோளான இந்த சந்திரனுக்கு அஸ்தகங்க தோஷம் இல்ல. ஆனால் அமாவாசை நிலை இருக்கு, ஒளி இழந்த நிலை இருக்குல்ல. இப்போ சூரியனுக்கு எதிர்நிலை சந்திரன் வரும்போது பௌர்ணமி. இப்ப நேற்று பௌர்ணமி எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று இல்லை, முந்தா நேற்று அமைப்புகள்ல பௌர்ணமி. சந்திரன் ஒளியான நிலையில இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த சந்திரன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி இங்க சூரியனோட சேரும்பொழுது அமாவாசை நிலை. இந்த நிலை சூரியனும் கெடுவாரு, சந்திரனும் கெடுவாரு. கிட்டத்தட்ட ஒரு மாதிரினா கூட இது அமாவாசை அமைப்பு. ஓகேங்களா? அமாவாசை தோஷம் தான் அது. அமாவாசையில யோகம் எல்லாம் கிடையாது. சரி, இது சந்திரனையும் ராகு கேதுவையும் பார்த்துக்கிட்டோம். சரி, இதற்கு அடுத்த நிலையில இங்கதான் அஸ்தகங்க நிலையை நம்ம பார்க்க போறோம். அஸ்தகங்க நிலை அப்படின்னு வரும்பொழுது எல்லாம் அந்த ஒற்றைப்படை என்ன வரும்? ஓகேங்களா? 9, 11, 13, 15, 17 இந்த ஆர்டர்ல எடுத்துக்கங்க. 9, 11, 13, 15, 17. ஓகேங்களா? இதுல உங்களுக்கு சுப கிரகங்கள் முன்னணி அமைப்புல வந்துருவாங்க, பாவ கிரகங்கள் பின்னாடி போயிடுவாங்க. இது புரியுதான்னு பாருங்க. சுப கிரகங்கள் கிட்டத்திலையும் சூரியனுக்கு அருகாமையில தன்னுடைய ஒளியை இழப்பாங்க. பாவ கிரகங்கள் சூரியனுக்கு தொலைவுல தன்னுடைய ஒளியை இழப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இழக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப சுக்கிரன் 9 டிகிரில ஒளியை அஸ்தகங்கம் அப்படின்னா 9 டிகிரியிலே அவர் ஒளி இழந்துட மாட்டாரு. ஒரு 3 டிகிரி அப்ப முழுமையாக தன்னுடைய ஒளி இழந்துருவார். சரி, முதலாவது நிலையாக 9 டிகிரியில் சுக்கிரன் ஒளி நிலையை இழப்பார். ஓகேங்களா? அப்ப 9 டிகிரியிலே இழந்துட மாட்டாரு. அவரு 6 டிகிரி இருக்கும்போது ஒரு அளவுக்கு பார்வை அமைப்பு இருக்கும், 4 டிகிரியில ஒரு அளவுக்கு இருக்கும். ஒரே டிகிரியில சேர்ந்துட்டாங்க, அந்த இடத்துல சுக்கிரன் கம்ப்ளீட்டா தன்னுடைய ஒளியை இழந்துட்டாரு சூரியன் கிட்ட அப்படின்னு வரும். இதற்கு அடுத்த நிலையாக 9, 11வது டிகிரி அமைப்புல தன்னுடைய ஒளி இழக்கக்கூடிய பிளானட் குரு. ஓகேங்களா? குரு பெரிய குரு தான், மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கக்கூடிய குரு தான். ஆனாலும் இவங்க எல்லாம் சூரியன் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒளியை தானங்க பிரதிபலிக்கிறாங்க. அப்ப 11 டிகிரியில இருக்கும் பொழுது குரு தன்னுடைய ஒளி இழப்பார். 13 டிகிரி இருக்கும் பொழுது புதன் தன்னுடைய ஒளியை இழப்பார். 15 டிகிரி இருக்கும் பொழுது சனி தன்னுடைய ஒளியை இழக்க ஆரம்பிப்பார். 17 டிகிரி இருக்கும் பொழுது செவ்வாய் தன்னுடைய ஒளியை இழக்க ஆரம்பிப்பார். இந்த நிலையில மோசம் எங்க? சனியோட 15 டிகிரி அவர் நெருங்கும் போதே கெடுதல் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த இடத்துல சனியும் கெடுவாரு, இருளும் ஒளியும் கலக்கும் பொழுது இருளும் கெடும் ஒளியும் கெடும்ல. இருளும் கெடுது ஒளியும் கெடுதுல. அங்க சூரியனும் கெடுவாரு, சனியும் கெடுவாரு. அப்பா மகன் அமைப்புகள், அரசாங்கம், பூர்வீக அமைப்புகள், இது மாதிரியான அதிகார சம்பந்தப்படுற அமைப்புகள் கெடும் அந்த இடத்துல. இந்த மாதிரியான அமைப்புகள் வரும். இது ஒரு சின்ன வீடியோ தான். பட் இந்த கேள்வி நல்லா இருந்தது அப்படின்றதுனால
இந்த கேள்வி எடுத்திருக்கேன். ரொம்ப தெளிவா பார்த்துக்கங்க. இதுக்கு அப்புறம் தான் அந்த வக்ர நிலை. இந்த வக்ர நிலைக்கு வந்து நான் வேற ஒரு வீடியோ பண்றேன். வக்ர நிலையை பெருசாலாம் எடுத்துக்காதீங்க. வக்ரம்லாம் இப்ப குரு வக்ரமானா சனியா மாறிடுவாரா? சனி வக்ரமானா சுக்கிரனா மாறிடுவாரா? இந்த ஒரு மைண்ட் செட்ல யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும். வக்ரம் என்பது அந்த பிளானட் ஒரு பெரிய நீள்வட்ட பாதையில சுத்துது அப்படின்றதுனால அது பெரிய அளவுக்கு நல்ல விஷயத்த கொடுக்க போறது இல்ல. சனி தான் அவரோட பாதையில வந்துட்டு இருக்காரு. நம்ம சின்ன நீள்வட்ட பாதைன்றதுனால சீக்கிரமாக அந்த பாதையை கடந்து வரும்பொழுது அந்த அந்த கிரகம் நம்மள கடந்து பின்னாடி போற மாதிரியான தோற்றம் இருக்குமே தவிர சனி ரிவர்ஸ்ல எல்லாம் போக மாட்டார். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல மிக துல்லியமாக தெளிவாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அஸ்தகங்கம் என்றால் என்னது? அஸ்தகங்கம் 9, 11, 13, 15, 17. 9 சுக்கிரன், 11 குரு, புதன் 13, செவ்வாய் சனி 15, செவ்வாய் 17. இந்த ஆர்டர்ல புரிஞ்சு வச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு அமைப்புகள்ல தெளிவாக புரியும். ஓகேங்களா? இந்த ஆர்டர்லயே வச்சுக்கங்க. 9 டிகிரி சுக்கிரன், 11 டிகிரி குரு, 13 டிகிரி புதன், 15 சனி, 17 செவ்வாய். இந்த அமைப்புகள் இதெல்லாம் மைண்ட்ல இருக்கிற பேசிக்கான விஷயங்க. கண்டிப்பா உங்களோட அப்படி கேட்கும் போது பொது வெளியில டப்புன்னு சொல்லிடணும். சனி எத்தனை டிகிரில அஸ்தகங்கம் 15 அப்படின்னு சொல்லிடணும் நீங்க. குரு எத்தனை டிகிரில அஸ்தகங்க தொடக்கம் 11 நீங்க சொல்லிடணும். ஏனென்றால் குரு ஒரே நேரத்துல சூரியனோட சேர்ந்து அஸ்தகங்க நிலையை நீச்ச நிலையில் அடைஞ்சிருக்கும் பொழுது குரு வந்து முழுமையாக அந்த ஜாதகத்துல செயல்பட மாட்டார். உச்சனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அது வேற. குருவுக்கு பார்வை நிலை இருக்கும். இந்த மாதிரியான சில தன்மைகள் இருக்கும். சரிங்களா? இது ஒரு விளக்கமான வீடியோன்னு நினைக்கிறேன். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.